வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி ஒரு பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு மைசூர் பாக், ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக். மைசூர் பாக் ரெண்டு விதத்தில் செய்யலாம். ஒன்று நெய் மைசூர் பாக், இன்னொன்று ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கு. அதில் நெய் மைசூர் பாக் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் இந்த ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ரொம்பவே கஷ்டம்தான். அந்த பதம் தவறிடுச்சுன்னா அது கரெக்டாக நம்ம பண்ண முடியாது. மற்ற ஸ்வீட்டுங்கெல்லாம் பண்ணும்போது பாருங்கள், நம்ம தனியாலாம் இருந்தே பண்ணிடலாம். ஆனால் இந்த ட்ரெடிஷ்னலாக மைசூர் பாக் பண்ணும்போது மட்டும் கூட கண்டிப்பாக ஒரு ஆள் இருக்கணும். காரணம் என்னென்னா, இந்த மைசூர் பாக் செகண்ட் கணக்கில் பதம் மாறிடும். நான் இது தனியாக தான் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் பண்ணுறதை காட்டியிருக்கேன் வீடியோவில். அந்த எடுத்து அந்த பாகு கொட்டுறதை மட்டும் என்னால் காட்ட முடியல. ஏன்னா நம்ம கேமராலாம் செட் பண்ணிவிட்டு அதை எடுத்து கொட்டிகிட்டு இருந்தோம்னா அது அப்படியே கல் மாதிரி ஆயிரும், டைமிங் போயிடும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன மைசூர் பாக்கு தானே ஈஸியாக செஞ்சிடலாமேன்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆனால் செஞ்சு பார்த்தவங்களுக்கு தான் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அந்த டைமிங் எவ்வளோ முக்கியங்கிறது தெரியும். மைசூர் பாக்கு அந்த தட்டில் கொட்டுறதை மட்டும்தான் நான் வீடியோ பண்ண முடியல என்னால். பட் மைசூர் பாக்கு சூப்பராக வந்திருக்கு. நீங்களே பாருங்களேன். முதல்ல ஒரு தட்டு அடி பாகம் நல்லா சரிசமமாக இருக்கிற மாதிரி ஒரு தட்டு. மற்ற தட்டெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாமே டிசைன் போட்டிருக்கு. அதனால் இந்த தட்டை நான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா சுற்றிலும் தேய்ச்சி விட்ட மாதிரி பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி இப்படி தட்டு வச்சு இப்படி ஆட்டினீங்கன்னா எல்லா பக்கமும் சரிசமமாக விழுந்துடும். ஏன்னா பின்னாடி நம்ம மைசூர் பாக் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு முடியாது, டைமே இருக்காது. இது மட்டும் இல்லைங்க, பொருள்களும் எல்லாத்தையுமே எடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும். கரண்டி, கடல மாவு, சர்க்கரை, எண்ணெய், நெய் எல்லாம். முதல்ல ஈரமே இல்லாத ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வைக்க வேண்டாம். இந்த டம்ளரில் தான் 2 டம்ளர் நான் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுறேன். ஏன்னா ஒரு டம்ளர் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கடல மாவு எடுத்துக்க போகிறேன். அதுக்காக 2 டம்ளர் ஊற்றுறேன். இப்போது அந்த 2 டம்ளரில் நான் ஒரு அரை டம்ளர் எண்ணெயை வெளியே எடுக்கிறேன். அந்த அரை டம்ளருக்கு பதிலாக அரை டம்ளர் நெய் நான் அதில் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் கலந்து தான் பண்ண முடியும். நம்ம 3ல் 1 பங்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். பக்கத்து அடுப்பில் நம்ம சர்க்கரை பாகுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 அடுப்பையும் ஒட்டுக்கா நம்ம பற்ற வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் அடுப்பில் நல்லா அடிக்கணமான ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் எந்த டம்ளரில் ஊற்றணுமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சுத்தமான சர்க்கரை, அதனால் அதை அழுக்கு எடுக்காமல் அப்படியே சேர்த்துக்கிறேன். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுப்பை பற்ற வைக்கணும். அதுக்கு முன்னாலே பற்ற வச்சுட்டு நம்ம சர்க்கரை கொட்டி தண்ணி ஊற்றினோம்னா அடியில் ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிடும். இப்போ 2 அடுப்பையுமே பற்ற வச்சுட்டேன். எண்ணெய் தனியாக அது கொதித்த பிறகு கம்மி பண்ணிக்கலாம். சர்க்கரையை நல்லா கரண்டி வச்சு நல்லா கரைச்சி விட்டுடலாம். சர்க்கரை நல்லா தண்ணியில் கரைஞ்சி ஃபஸ்ட்டு கொதி இந்த மாதிரி வரும்ல, இந்த மாதிரி நுறையாக வரும்ல, அப்போ நம்ம கையில் இப்படி எடுத்து பார்த்தோம்னா கையில் 2 விரலில் ஒட்டணும். அந்த பிசு பிசுப்பாக இருக்கணும். இதுதான் அது சர்க்கரை பாகுக்கு பதம். நம்ம ஒரு கம்பி பதம் அப்படிலாம் பாகு காய்ச்ச வேண்டாம். இந்த மாதிரி இருந்தாவே நம்ம உடனே கடல மாவை சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் சர்க்கரை அளந்தோம்ல அதே டம்ளரில் 1 டம்ளர் கடல மாவு சேர்த்துக்கிறேன். கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படியே ஸ்லோவாக கரைச்சிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு, அதனால் அதை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லா ப்ளைனாக ஆகிற மாதிரி நல்லா கரைச்சிடணும். அப்படியே ஒரு சில சின்ன கட்டி நம்ம கண்ணுக்கு தெரியாத இருந்துச்சுன்னா நம்ம சர்க்கரை போடும்போது அது சரியாயிடும். சர்க்கரை தண்ணியில் கடல மாவு வேக 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 நம்ம ஒரு கையில் கலக்கிட்டு இருக்கிற முடியாது, 2 கையில் தான் கலக்கணும். அந்த அளவுக்கு திக்காயிரும். இந்த மாதிரி கடாயில் ஒட்டுற மாதிரி பதம் வந்துடுச்சுன்னா உடனே நம்ம எண்ணெய் ஊற்ற ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், நல்லா கொதிக்குது, சட்டியில் ஒட்ட போகுது. நம்ம அது தீயறதுக்குள்ளே நம்ம எண்ணெயை ஊற்றிடணும். நல்லா கொதித்த எண்ணெயை அப்படியே எல்லா பக்கமும் இப்படி பரவலாக ஊற்றி விட்டுருங்க. ஊற்றும் போது இந்த மாதிரி அப்படியே பொங்கி வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், ஒவ்வொரு ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம். திருப்பி அதை கலக்கி விடணும். நல்லா இந்த மாதிரி கலக்கணுன்னு பாருங்கள், மாவு எப்படி ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் ஒட்டாத மாதிரி தெரியும். திருப்பி மாவு வேக வேக அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்கும். திருப்பி நம்ம எண்ணெய் ஊற்றணும். இப்படி கொதித்த எண்ணெயை நம்ம ஊற்றி மைசூர் பாக்கு பண்ணுறனால தான் அந்த மைசூர் பாக்கு நடுவுலலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஓட்டையாக அப்படியே இருக்கும், பொறுன்னு இருக்கும். நம்ம கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மாதிரி எண்ணெயை இடையில அப்படியே ஊற்றி அதில் மேலே ஊற்றி பொங்குற மாதிரி அதை நம்ம மாவு அதுலேயே வேக வைக்கணும். சர்க்கரை தண்ணி, இந்த கொதிக்கிற எண்ணெய், இதில் தான் மாவு வேகும். அதுக்கு தேவையான எண்ணெயை எடுத்துகிட்டு மீதி எண்ணெயை மிச்சமாகிற எண்ணெயெல்லாம் வெளியே கக்கிற வரைக்கும் நம்ம அது எண்ணெய் சேர்த்து பாருங்கள். இப்போ எண்ணெய் வெளியே நல்லா கக்கிட்டு இருக்குது. சுற்றிலும் பாருங்கள், நல்லா குளம் மாதிரி எண்ணெய் நிற்கிது.
இப்போ இதுதான் பதம். இதை வந்து நம்ம உடனே எடுத்து தட்டில் கொட்டிடணும். உங்களுக்கு ஒரு பதம் காட்டுறதுக்காக நான் வச்சுருக்கேன். பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ நிற்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போ டக்குன்னு எடுத்து நம்ம தட்டில் கொட்டிடலாம். இப்போ தட்டில் கொட்டிட்டேன் பாருங்கள். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தெரியும் தட்டை அப்படியே எண்ணெய் வந்து உள்ளே அப்படியே கொதிச்சிக்கிட்டு இருக்குது. கையே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு கொதிச்சிக்கிட்டு இருக்குது, சூடாக இருக்குது. எண்ணெய் கொதிக்கிறது கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம். தொட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் எண்ணெய் கொதிக்கிறது அடியில் எண்ணெய் ரொம்ப சூடாக தான் இருக்குது. இப்போ என்னால் ஸ்கேல் வச்சு கூட கட் பண்ண முடியலை. ஆனால் இந்த டைம் விட்டோம்னா நம்ம எப்போயுமே கட் பண்ண முடியாது, அது உடச்சி தான் எடுக்கணும். அப்படி ஆயிரும். இந்த சூடு இருக்கும்போதே நான் சீக்கிரமாக கட் பண்ணிடுறேன். நான் 2 கையிலையுமே இந்த இரும்பு கடாயை பிடிச்சிருந்ததுனால அதை தட்டில் கொட்டும்போது என்னால் அவங்களுக்கு காட்ட முடியல. ஏன்னா நம்ம இதெல்லாம் கேமராலாம் செட் பண்ணிவிட்டு அதை எடுத்து கொட்டுறங்காட்டி அது பதம் போயிடும். அப்படியே மேலே ஒரு தட்டு வச்சு இப்படி தலையெல்லாம் கமுத்திடுங்க. நல்லா அந்த தட்டை வந்து எடுக்கும்போது இப்படி ஷேக் பண்ணி 2 தட்டு தட்டி ஷேக் பண்ணி அப்புறம் எடுங்க. கரெக்டாக வந்துடும். பாருங்கள் நம்ம கட் பண்ண மாதிரி வந்திருக்கு. நான் தட்டில் ப்ராப்பராக கட் பண்ணல, அதனால் இப்படி இருக்குது. பட் மைசூர் பாக்கு சூப்பராக வந்திருக்கு. உடச்சி காட்டுறேன். உள்ளே பாருங்கள் நல்லா அந்த லேயர்லாம் அந்த ஓட்டை ஓட்டையாக அப்படியே இருக்கும். ஆனால் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மைசூர் பாக் எப்படி தயாரிக்கணுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு சூப்பரான சுவையான ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.